இதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். உன்ன மாதிரி ஒரு பக்த கிடைக்க அந்த ஆத்தா கொடுத்து வச்சிருக்கணும். நீங்க நானும் உன்ன மாதிரி இந்த கோவில்ல வேண்டிக்க வந்தவதான். நீ உடம்பு சரியில்லாத நிலைமையிலையும் உன்னோட வேண்டுதலை செய்யணும்னு பிடிவாதமா இருக்க. அம்மன் மேல உனக்கு இவ்ளோ பக்தி இருக்கேன்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. உனக்கு அந்த அம்மன் துணையா இருப்பா. நீங்க சொல்றத கேட்கும் போதே எனக்கு சந்தோஷமா இருக்கு. அந்த அந்த அம்மனே வந்து எனக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி இருக்கு. உனக்கு இனிமேலும் சோதனை வரும். அது இதை விட கடினமா கூட இருக்கும். அப்பவும் உன் உறுதியை நீ எழுந்திட மாட்டியே. இல்லம்மா, நான் தாலி காத்த அம்மன் கிட்ட இருந்து புடவையும் தாலியும் வாங்கி என் புருஷனை தூக்கு தண்டனையில இருந்து காப்பாத்திட்டு தான் இந்த கோவிலை விட்டே போவேன். இது உறுதி. நானும் பாக்குறேன், சோதனையை கடந்து அம்மன் மேல நீ வச்சிருக்கிற நம்பிக்கை எப்படி வெற்றி ஆகுதுன்னு. அத பார்க்க நான் ஆவலா காத்துட்டு இருக்கேன். நான் வரேன். என்னம்மா? யார் இவங்க? இவங்க அடிக்கடி கோயிலுக்கு வரவங்க தாம்மா. அம்மா செல்வி, உன்னால இன்னைக்கு தேர் இழுத்து வேண்டுதல் செய்ய முடியுமாமா? ஐயா, நான் தயாரா இருக்கேன். நீங்க போய் அதுக்கான ஏற்பாடு பாருங்க. நான் செஞ்சிடறேம்மா. உனக்கு காய்ச்சல் குறையிற மாதிரி தெரியல. மனசு வேற படப்படன்னு அடிச்சுக்குது. நீ என்னடனா வேண்டுதல முடிப்பேங்கிற. உன்னை இந்த அம்மன் தாண்டி காப்பாத்தணும். எத்தனை சோதனையும் தடையும் எதிர்ப்பும் வந்த போதும் அதையெல்லாம் தாங்கிக்கிட்டு எனக்காக எடுத்த விரதத்தை எந்த குறையும் இல்லாம நீ நிறைவேற்றிட்டு வர. ஆனா உன்னோட முள் பாதை இன்னும் முடியல. இனிமே வரப்போற சோதனைங்க இதை விட கடுமையா இருக்கும். அந்த சோதனைகளையும் நீ என் மேல நம்பிக்கை வச்சு ஜெயிச்சு காட்டுறேன்னு சொல்லியிருக்க. அதையும் நான் பார்க்கதானே போறேன். உன்னோட நம்பிக்கையை இந்த உலகம் பார்க்கணும். அதுக்கு நீ இன்னும் பல சோதனைகளை தாண்டணும். இது வெறும் தொடக்கம் தான். இனிதான் உனக்கு சோதனை காலம். உன் உயிருக்கே கூட ஆபத்து இருக்கு. அதையெல்லாம் நீ எப்படி சமாளிக்கிறேன்னு பார்ப்போம். ஆரம்பிக்கலாமா? சரிங்கய்யா. செல்வி, ஒரு நிமிஷம் அம்மா சொல்றத கேளுமா. உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது நீ எவ்வளவு சோர்வா இருக்கேன்னு. செல்விமா, நீ ரொம்ப முடியாம இருக்க. 3 நாள் சாப்பிடாம விரதம் இருந்து உன் உடம்பு எப்படி தேர் எடுக்கிறத தாங்கும். நீ தரமா யோசிமா. மாடி, உன் வேண்டுதல் முக்கியம்தான். ஆனா உயிரை விட பெரிய வேண்டுதல் எதுவும் இல்ல. எங்களுக்கு இருக்கிறது நீ மட்டும்தான். உனக்கு ஏதாவது ஒண்ணுனா அப்பாவோட தாங்க முடியாதுமா. இந்த நிலைமையில
நீ இந்த வேண்டுதலை செய்யலன்னா அம்மன் கோவப்பட மாட்டாமா. வேணும்னா சொல்லு, உனக்காக அப்பா தேர் இழுக்கிற. அப்பா, நான் இழுக்கிறது என்னோட பலத்துல இல்ல, அந்த அம்மன் கொடுக்கிற பலத்துல. அவ எனக்கு எதுவும் ஆக விடாம பாத்துப்பா. அம்மன் சக்தி கொடுப்பாங்க நம்புறது சரி, ஆனா உடம்பு ஒரு எல்லை வரைக்கும் தான் தாங்கும். நாங்க சொல்றத கொஞ்சம் யோசி. இந்த வேண்டுதலை நான் எடுத்தப்பவே எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை முடிக்கணும்னு முடிவு பண்ணிதான் வந்திருக்கேன். இப்ப மட்டும் நான் பின்வாங்கிட்டேனா என் நம்பிக்கையே தோத்து போயிடும். அது மட்டும் இல்ல, இந்த வேண்டுதல் மூலமா தான் நான் வேலுவை திரும்ப மீட்டு கொண்டு வர முடியும். என்னோட கடைசி நம்பிக்கை தான் இந்த வேண்டுதல். இதனால எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல. அம்மாடியம்மா செல்வி, அப்படிலாம் சொல்லாதம்மா. நீயும் வேலுவும் 100 வருஷம் வாழணும். அதுக்காக தான் உங்ககிட்ட சொல்றோம். உனக்கு பதிலா நம்ம வீட்டுல இருக்கவங்க யாராவது அந்த வேண்டுதலை பண்றோம். நான் வேணா ஐயா கிட்ட கேட்கட்டுமா? ஆமா அண்ணி, உங்களுக்காக நாங்க கூட வேண்டிக்கிறோம். ப்ளீஸ் அண்ணி. ஏன் எல்லாரும் கலங்கி நிக்கிறீங்க? செல்வி ரொம்ப பலவீனமா இருக்கா. அவ தேரை பிடிச்சு இழுப்புன்னு பிடிவாதம் பண்றா. அதான் நீங்க. அதத்தான் அவ எப்பவோ முடிவு பண்ணிட்டாள். நீங்க ஏன் பயப்படுறீங்க? கவலைப்படாதீங்க, அம்மன் அவளுக்கு துணையா நிப்பா. சரிங்க ஐயா. அம்மா செல்வி, அம்மன் முன்னாடி பயப்படக்கூடாது, நம்பிக்கை மட்டும்தான் இருக்கணும். கண்ணை மூடி அம்மனை நினைச்சிட்டு தேரை இழு, அவ உனக்கு பலத்தை கொடுப்பா.